ராவுடைய ஜென்டல் மேனேஜான ஆடம் பிஎஸ் டாமினிக் எங்கேயா பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அந்த பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு வழி காட்டுறாங்க. தேங்க்யூ காய்ஸ் தொட்டி டாமினிக் பக்கம் போனால் அங்கே எல்கிராண்ட் அமெரிக்கானோ இன்றைக்கி ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் லூச்சோ லிபிலேட்டர்ஸ்ல, அதனால் அவங்களுக்குள்ளேயே எப்படி தேங்க்யூ சொல்கிறா பாருங்களேன். நம்மலாம் கை கொடுப்போம், அங்கே வித்தியாசமாக கை கொடுக்குறானுங்க. இப்போ டாமினிக்கை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன பாரு டாமினிக்கு, நீ திட்டம் போட்ட மாதிரி இன்னைக்கு ரூசேவும் பெண்டாவும் நம்பர் 1 கண்டர் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உங்கள் 2 பேரையுமே நம்பர் 1 கண்டர் ஆக்கிட்டேன். சாட்டர்டே மெனிமெண்ட்டில் உனக்கும் பெண்டாக்கும் ரூசேவுக்கும் ட்ரிபிள் த்ரெட்டாக நான் வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ சாட்டர்டே மெனிமெண்ட்டில் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. அதே மாதிரி இப்போ ஜிம்மி உசோ பார்க்க வந்திருக்காரு. என்னப்பா உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ சொல்லிட்டியா? ரொம்ப நல்லது. ஆனால் நான் எப்போவுமே நான் என்னுடைய பிரதராக தான் பார்க்குறேன். நீ சொல்கிற மாதிரி தள்ளி வச்சோ நீ கேரியரில் ஜெயிச்சிடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி நான் எப்போவுமே நினச்சது இல்லை. இப்போவும் நினைக்கிறதுல எப்பவும் நினைக்க மாட்டேன். ஆனால் நீ உன் மனசில் நினச்சிட்டு இருக்கலாம் தப்பு, அதை நீ மாற்றிக்கோ. நான் எப்போவுமே அந்த மாதிரி நினச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. போனதுக்கப்புறமா ஜிம்மி உசோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவன் நல்லவனா கெட்டவனா நல்லவனான்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாரு போல இருக்குது. அதுக்கப்புறமா ஜேடி மெக்டனோ இன்னைக்கு ஷேமஸ் கூட ஒரு மேட்ச் விளையாடுறாரு. இதில் வெற்றி பெற்றால் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட் டேக்கு கிடைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷேமஸ் கையில் ஒரு தடி மாதிரி ஒன்று கொண்டு வருவார்ல, அந்த தடியை எடுத்து வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஷேமஸோடைய வலாயிலே பார்த்தீங்கன்னா குத்திட்டாரு. ஸோ ஷேமஸ் அதில் மட்டும் ஆகிட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஷேமஸை தோக்கடிச்சு ஜேடி மெக்டனோ வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா யாரோ பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு இந்த டேபிளில் கை வைக்கிறாங்க. கையில் ஒரு மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா, இது டபிள்யூடைய ஹால் ஆஃப் ஃபேமுக்கு போடுற மோதிரம். ஸோ டபிள்யூடைய ஹால் ஆஃப் ஃபேம் ஒருத்தர் தான் இந்த மாதிரி கை எப்படி வைக்கிறாரு அப்படின்னு தெரியுது. கை இருக்கிற உருட்டு சைஸை பார்த்தா பார்லிமெண்ட் மாதிரியே இருக்குல்ல. சரி, அதுக்கப்புறமா மேக்ஸ் துருபியை பார்க்கறதுக்காக ராஜெண்டர் மேட்ச் வந்திருக்காங்க. நீ போன வாரம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண, அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு, எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக வந்து நான் உனக்கு ஒரு மீண்டும் வந்து டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், பெக்கிலிஜை எதிர்த்து நீயும் மீண்டும் மோதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனான ஷார்லட் ஃப்ளேர் மற்றும் அலெக்ஸா அவங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறீங்க. இப்போ கூட போன வாரம் வந்து ஸ்மாக் டவுன் டைட்டில் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணீங்க, இப்போ மீண்டும் டிஃபெண்ட் பண்ண வந்திருக்கிறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லி 86 நாளை கடந்து நீங்கள் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு கபூக்கி வாரியர்ஸ் வராங்க. உங்கள் 86 நாள் வந்து இன்னையோட முடிவடையுதா இல்லாட்டா கண்டினியூ ஆகுதான்னு தெரில, ஆனால் இன்றைக்கி யார் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கீங்களோ மெயின் இவெண்ட்டுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா கபூக்கி வாரியர்ஸான நாங்கள் வந்து இந்த டாக் டீம் டைட்டில் பக்கம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்கா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் இந்த வாரம் ராக் அப்புறமா யார் இன்றைக்கி மெயின் இவெண்ட் டைட்டில் வச்சுருக்காங்களோ அதுக்கப்புறம்